ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் பேத்துக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பேத்துக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஸோ அந்த வேதனை நீங்கள் படக்கூடாதுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இப்போது எல்லாத்துலேயுமே கூகுள் இருக்கும் இல்லையா? ஸோ கூகுள் போய்க்கோங்க. இப்போது கூகுள் போயிட்டு நான் சொல்கிற வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் இன்க்ரீஸ் பண்ணி தரப்போகுது. சரிங்களா? இந்த வெப்சைட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா viewtrader.net. சரிங்களா? viewtrader trader .net அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்துடும். சர்ச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்துடும். அதுக்கு முன்னாடி நான் இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அப்படியே எனக்கு அப்படியே ஒட்டமெல்லாம் ஃபுல்லாக அரிச்சிருச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இப்போ viewtrader.netன்னு போட்ட உடனே சிங்கம் மாதிரி ஃபஸ்ட்லேயே வந்து நிற்பான். சரியா? viewtrader அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா எப்பவுமே போடுற வெப்சைட் எல்லாமே ஃபஸ்ட்டில் தான் நிற்குமானா? ஆமாம், ஃபஸ்ட்டில் தான் நிற்கும். இப்போ அப்படியே viewtraderன்னு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சைன் அப்பு மேலே ஒரு 3 கோடு அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பான். கீழே பாருங்கள் viewtrader சோசியல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதுலேருந்து யூடியூப்க்கு எங்கடா சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா பாருங்கள், கெட் லைக்ஸ் ஃபார் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னடா சப்ஸ்கிரைப் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு லைக்ஸ் எடுக்க காட்டுறியா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கும் கீழே தான் மேட்ரே இருக்குது. ஐயோ, இது மேட்ரே வேறம்மா. இப்போ இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வியூ கம்பைன், அதாவது இதில் வியூஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கீழே அவங்களே போட்டுருக்காங்க யூடியூப் அக்கௌண்ட்டுக்குன்னு. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸும் கெயின் பண்ணிக்கலாம். கெட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் யுவர் சேனல் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுவும் அங்கே பாருங்கள், லைக்குக்கு கை சிம்பிள் காட்டி, இந்தாண்ட வியூவுக்கு கண்ணு சிம்பிள் காட்டிட்டான். இது என்ன சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஏதோ மூக்கு மாதிரி வரைஞ்சிருக்கான். அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மூக்கா அது என்னப்பா ஏதோ கோடு மாதிரி தெரியுது, ஜூம் பண்ண முடியல. சரி, என்னன்னு வந்தால் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா? இதில் லைக்ஸும் வருது, வியூஸும் வருது, சப்ஸ்கிரைபர்ஸும் வருது. ஒரே இதிலே 3 பலன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வெப்சைடு. ஸோ இப்போது இப்படி நீங்கள் கிளிக் பண்ணோடனே வந்தோடனே சைன் அப் கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் கிளிக் பண்ணியாச்சு. பண்ண உடனே இப்படி வரும். இதில் உங்கள் இமெயில் அட்ரஸு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு இது 3த்தையும் டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணி ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சுற்றுவான். சுற்றிட்டு ஒரு டிக் வந்துடும். சரிங்களா? இப்போது என்னோட மெயில் ஐடி போட்டுட்டேன். யூசர் நேமுங்கிறதோட என் சேனல் நேமே யூஸ்மின்னு போட்டிருக்கேன். பாஸ்வேர்ட் போட்டுட்டேன். ஐ அக்ரி தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்தா ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு கொடுத்தாச்சு. இப்போ சப்மிட் கொடுப்போம். சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் யுவர் அக்கௌண்ட், ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் பாக்ஸ், ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம் நம்ம அக்கௌண்ட்டை. இப்போ அப்படியே உங்கள் ஜிமெயில் போங்க. ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தால் ஒரு ஜிமெயில் வந்துடும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படியே அது மாதிரி லெஃப்ட் எடுத்துட்டோம். லெஃப்ட்டில் தான் வச்சுருக்கான். ஸோ என்னோட எந்த மெயில் ஐடி போட்டோன்னா அந்த மெயில் தான் செக் பண்ணணும். நீங்கள் மட்டும் அங்கே ஒரு மெயில் ஐடி போட்டு இங்கே ஒரு மெயில் ஐடி போட்டு என்னடா இது கண்ணாமூச்சி ஆட்ட மட்டும் தேடிட்டு இருக்கக்கூடாது. அங்கே என்ன மெயில் ஐடி போட்டிங்களோ அங்கே வந்து அங்கேயும் அந்த மெயில் ஐடியில் வந்து செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த மெயில் வந்து வியூ ட்ரேடர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ரெஜிஸ்டரு. இப்போ கிளிக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் சொல்லி அக்கௌண்ட் அவன் உருட்டி வச்சுருக்கான். அது நமக்கு தேவையில்லை. கிளிக் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னே எப்படியும் பெரிய உருட்டாக வரும்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே, ஆக்டிவேட் அக்கௌண்ட் இஸ் ஆக்டிவேட்டட்னு வந்துருச்சு. இப்போது ப்ராசஸ் டு லாகின் கொடுத்தாச்சு. இப்போது அங்கே போட்ட யூசர் நேமு இல்லை ஏதோ ஒன்று இங்கே போடுங்க. அங்கே போட்ட யூசர் நேமு இல்லை இமெயில் போடுங்க. சரிங்களா? எது ஒன்றுலாம் போடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே யூஸ்மின் தான் போட்டோம். யூஸ்மின் போட்டாச்சு. இப்போ அடுத்து பாஸ்வேர்ட் போடணும். இப்போ யூசர் நேம் போட்டாச்சு, பாஸ்வேர்ட் போட்டாச்சு. ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி டிக் கொடுத்தாச்சு. அவன் சுத்த விட்டாச்சு. இப்போது லாகின் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ண உடனே வந்துருச்சு. ஸோ இது அவன் மேலே என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா தெரியும். வியூ கரண்ட்லி டு நாட் ஹவ் மொபைல் சப்போர்ட் அப்படிங்கக்குள்ளே நீங்கள் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டிஸ்க்டாப் சைடை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிட்டா திரும்பி லாகின் கேட்குது. சரி, அதை பண்ணிவிட்டு வந்துடுறேன். லாகின் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஒரு லுக் வந்துடும் அட்ராக்டாக. ஸோ அவன் என்ன சொல்கிறான்,
கரண்ட் கிரெடிட்ஸ் இது எப்படின்னா இப்போ இந்த ஆப்பில் நிறைய ஆப் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆப்பில் போயிட்டு இவ்வளோ காயின்ஸ் ஏறு, இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ பண்ணு, ஒரே நாள்லேயே அப்படி இப்படிம்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து ஃப்ரீ, நம்ம ஃப்ரீ பிளான் தான் பண்ண போகிறோம். பெய்டு வந்து பண்ணலான்னு பார்த்தா அது வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அது நமக்கு செட் ஆகல. இப்போ இந்த ஃப்ரீ பிளானில் கீழே அப்கிரேட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் அவன் என்ன சொல்கிறான், நம்மளுக்கு ஆல்ரெடி ஃப்ரீ பிளான் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், யுவர் ஆர் பிளான் இஸ் இதான் சொல்லலாம். ஃப்ரீயும் இருக்குது, மோஸ்ட் பாப்புலர் காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். $10 $10 நம்ம நாட்டு காசுக்கு $700 மேலே வரும். இது வந்து $20 பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எதையும் வாங்க விரும்பல, நம்மளுக்கு ஃப்ரீயாக போதும்பா. சரிங்களா? இப்போது டேஷ்போர்டில் அது பார்த்தோமா, அதாவது இங்கே ஜூம் பண்ணி பார்த்தா இதான் டேஷ்போர்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதான் இங்கே காட்டுது நம்மள்ட்ட எவ்வளோ கிரெடிட்ஸு, எவ்வளோ கம்பெனி, சப்ஸ்கிரைபர்ஸ் நீ எவ்வளோ போட்டிருக்க, லைக் எவ்வளோ போட்டிருக்க, வியூஸுக்கு எவ்வளோ போட்டிருக்க, கமெண்ட்டுக்கு எவ்வளோ போட்டிருக்க அப்படின்னு காட்டும். ஸோ நம்ம இன்னும் ஒன்று கூடமே போடலை, ஏன்னா இன்னும் காயின் கெயின் பண்ணலை, கிரெடிட்ஸ் இன்னும் எடுக்கலை. இப்போ நீங்கள் கிரெடிட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனல் லிங்க் இதில் ஆட் பண்ணணும். அதாவது வீடியோ யூஆர்எல் உங்கள் சேனல் யூஆர்எல் இதில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்லாம் சேனல் யூஆர்எல் ஆட் பண்ணிவிடுவோம். இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இப்படி ஒன்று வந்துடும். அதில் மேலே பாருங்கள், இன் ஆர்டர் கிரியேட் ஏ கம்பெனி யூ நீட் டு ஆட் ஏ சோஷியல் அக்கௌண்ட். உனக்கு ஃபேஸ்புக்கு வேணுமா, எதுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீ கொடுக்கணும். சரிங்களா? இதில் இது வந்து யார் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறா, எல்லாம் யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டியூப் படி அப்படிங்கிறது தான். டியூப் படினாலே உங்களுக்கு முக்கால்வாசி பேத்துக்கு, அதாவது ஒரு 98% தெரிஞ்சிருக்கும். டியூப் படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஆப் தான். சரிங்களா? இப்போது ஆட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே கீழே டமார்னு ஒருத்தன் வந்துட்டான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் அக்கௌண்ட் கேட்குறான். நம்ம சேனல் யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணணும் இங்கே. ஸோ இப்போ அடுத்து யூடியூப் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே யூடியூப் லோகோ வந்துருச்சு. சேனல் ஐடி கேட்குறாங்க. இப்போ நம்ம சேனல் ஐடி, அதாவது சேனல் யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். யூடியூப் போய்க்கலாம். இப்போது யூஸ் மீன் போடுறேன். நம்ம சேனல் வந்துருச்சு. நம்ம சேனல் லோகோ அப்படியே கிளிக் பண்ணுறோம். ஷேரு, காப்பி லிங்க்கு, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ அங்கே காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். அவன் சேனல் ஐடி தான் கேட்குறான். ஸோ நம்ம ஐடி மட்டும் பேஸ்ட் பண்ணாலே போதும். அதாவது அந்த youtube.com சேனல் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாஷ் வரைக்கும் எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போது சர்ச் கிளிக் பண்ணோம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் லோகோ வரல. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் லோகோ போட்டு இங்கே வந்திருக்கும். எஸ்ஸா நோவான்னு கேட்பாங்க. நீங்கள் எஸ் கொடுங்க. அதாவது இதுதான் உங்கள் சேனலா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர்த்துக்கு தான் லோகோ வரும், சில பேர்த்துக்கு லோகோ வராது. சரிங்களா? லோகோ வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்ஸா நோவான்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திரும்பி வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. இப்போ அவங்க எஸ் கொடுத்தோன்னே டு கன்ஃபார்ம் திஸ் சேனல், இதான் உங்கள் சேனலா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணோடனே முன்ன மேலே ஆட் அக்கௌண்ட்னு காட்டுச்சு இல்லையா, அது இப்போது காட்டாது. சரிங்களா? இப்போ எனக்கு காட்டு இல்லையா, அது மாதிரி உங்களுக்கும் காட்டலைன்னா தான் அது வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரியே இப்போ ஆட் பண்ணிட்டோன்னா அப்படி வந்துடும். அந்த மாதிரி இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேணும் ஆட் பண்ணியாச்சா, அந்த மாதிரி உனக்கு வியூஸ் வேணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ லிங்க் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ லிங்க் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி அங்கே எப்படி சேனல் லிங்க் ஆட் பண்ணிங்களோ அதே ப்ராசஸிங் தான் வீடியோ லிங்க்கும் ஆட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூஸ் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணணும். கிரெடிட்ஸ் எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேப்பா இங்கே ஒன்று இருக்கும் பாருங்கள், இருங்க. இப்போது ஏர்ன் கிரெடிட்ஸ் அப்படின்னு இங்கே மெனுவில் காட்டுது இல்லையா, இந்த ஏர்ன் கிரெடிட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தள்ளணும். ஸ்க்ரோல் பண்ணால் பாருங்கள், ஒரு வியூ பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட்ஸ் கிடைக்குமா, ஒரு சப்ஸ்கிரைபருக்கு 75. ஸோ அப்போ ஒரு லைக்குக்கு 50, ஒரு கமெண்ட்டுக்கு 50 அப்படி சொல்லிட்டான். அது நீங்கள் எங்கே போய் கமெண்ட் பண்ணணும், எங்கே போய் லைக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டியூப் படி, இந்த கோ டு டியூப் படின்னு கொடுத்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ண சொன்னோம். அவி இன்ஸ்டால் தி டியூப் படி பகெயின் அப்படின்னு ஒரு ஆப்பு. இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். கிரியேட் டியூப் படி அக்கௌண்ட் யுவர் செல்ஃப் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் என்ஜாய் டியூப் படி சர்வீஸ். அதாவது டியூப் படி தான் எல்லாமே பண்ணும். டியூப் படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருவாங்களா டியூப் படி தெரிஞ்சில்லாமல் இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ கோ டு டியூப் படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆப் வந்து, அதாவது உங்கள் ஆப்புக்குள்ளே போகும். அப்படி உங்கள்கிட்ட ஆப் இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு டைம் கிரெடிட் சென்ட் பண்ணலாமா. அப்புறம்
ரெண்டாவதாக இன்னொரு டைம் கிரெடிட்ஸ் எப்படி எர்ன் பண்ணலாம்னா, இங்கே பை கிரெடிட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்க 250 கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $5 சரிங்களா. அதே 500 கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா $10, 1000 கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $20. எப்பா அந்த மாதிரி டாலராக இருக்குது. ஸோ இப்போ என்னடா அது $2500 பார்த்தீங்கன்னா $50 இருக்குது சரிங்களா. இதில் என்னடா இதுக்கும் என்ன ஆச்சுன்னா, இது வாங்கினீங்கன்னா வியூஸ் வந்து 328 வியூஸ் தருவாங்க, கமெண்ட்ஸ் 13, இது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வந்து 8 தருவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறைச்சிட்டானுவ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 சப்ஸ்கிரைப் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கினீங்கன்னா 333 சப்ஸ்கிரைபர்ஸு, 500 கமெண்ட்டு, 500 லைக்ஸு, அப்புறம் 1,25,000 வியூஸ் கிடைக்கும் இது வாங்கினீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். பே பண்ணி வாங்கிட்டா உங்களுக்கு இந்த இடத்த எங்கே பார்த்து இந்த டேஷ்போர்டு மேலே இருக்கு இல்லையா, அதில் இந்த ஏர்ன் கிரெடிட்ஸ், அதாவது கிரெடிட்ஸ்னு இருக்கு இல்லையா, கரண்ட் கிரெடிட்ஸ்னு, இந்த இடத்த நீங்கள் பே பண்ணதும் உங்களுக்கு 0 வந்து மாறிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் மாறின கிரெடிட்ஸ் வச்சு நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி வியூஸ் வேணுமா, லைக்ஸ் வேணுமோ, கமெண்ட் வேணுமோ, என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நண்பா. ஸோ இந்த வெப்சைட் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட குறையாது. ஒருவேளை ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சாலும் நீ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அதை நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. அந்த அளவுக்கு ப்ரூஃபாக சொல்கிறேன். ஏன்னா நான் இது 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்குள்ள நான் இதில் தான் பண்ணேன், எனக்கு ஒன்று கூட குறையில, பர்மனெண்ட்டாக நினச்சி அடித்து சொல்கிறேன், 100% சொல்கிறேன், ஒன்று கூட குறையில. தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்யூ ஆல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பண்ணாலும் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த வெப்சைட்டில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, சில பேர்த்துக்கு லாகின் ஆகலை, சில பேர்த்துக்கு சேனல் ஐடி செட் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா. தேங்க்யூ.